அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்ரீலங்காலே ஃபேமஸான ஒரு ரெசிபி டேஸ்ட்டான இறைச்சி சம்பல் தான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இறைச்சினாலே ஒரு தனி ருசி தான். அதே இறைச்சியில் அந்த இறைச்சி சம்பளை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயும் வச்சு சாப்பிட இயலும், கெட்டு போகாது, டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வாங்க டேஸ்ட்டான இறைச்சி சம்பல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இறைச்சி சம்பல் செய்கிறதுக்காக 1 கிலோ போல் போன் இல்லாத கொழுப்பதுவல் ஒன்றுமே இல்லாத ஃப்ரெஷ்ஷான கட்டி இறைச்சி பார்த்து எடுத்து வச்சிக்கிறேன். நீங்களும் கடையில் வாங்கும்போதே கேட்டே வாங்கிக்கோங்க, அப்போ தான் எங்களுக்கு சம்பல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இறைச்ச இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சிக்கிறேன். இப்போ இறைச்சியில் மசாலாவெல்லாம் சேர்க்க முன்னுக்கும் சொட்டுமே தண்ணி இல்லாத மாதிரி வடிச்சிட்டு நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க இறைச்ச. அப்போ தான் எங்களுக்கு சுருக்காண்டு பொரிஞ்சு வரும். இல்லாட்டி எங்களுக்கு எண்ணெயும் குடிக்கிற மாதிரி இருக்கும், சுருக்காண்டு வெந்து வராது. அதனால தான். இப்போ இறைச்சியில் 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலைத்தூளும் கொஞ்சம் இருந்துச்சு, அதுலேயும் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் போல் சேர்த்து வைக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் சேர்க்க தேவையில்லை. பிறகு காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் போல் கொச்சிக்காத்தூளும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க கையாலேயே. இறைச்சி சம்பலுக்கு காரம் கட்டாயம் தேவை, அதனால் கொஞ்சம் கூடையாகவே மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. எல்லா இறைச்சிலையுமே மசாலா படுற மாதிரி கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு ஓரமாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொரிக்கிற சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடாக விட்டுறணும். இந்த மேலால் முட்டை மாதிரி வரும். நல்லா சூடாவினதுக்கு பிறகு அந்த ஸ்டேஜில் இறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒட்டாமல் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இறைச்ச ஒண்டொண்டாவே அதில் சேர்த்துட்டு இறைச்சி நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வாரத்துக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சரியும் போகும். நாங்கள் மாய்ச்சல் பார்க்காம வெயிட் பண்ணி தான் பொரிச்சு எடுக்கணும். இறைச்சி சம்பல்னாவே யாருமே விரும்பாதவங்க இருக்கவே மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இறைச்சி வாங்கினா ஒரு 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் வச்சு சூடாக்கி சாப்பிட இயலும். ஆனால் அந்த இறைச்சி சம்பளை செஞ்சு வச்சிட்டோம்னா எங்களை ஆத்திர அவசரத்துக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லாத டைம்லேயும் உதவும். அதே டைமில் நான் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்குமே இயலாம். அப்படி வாங்கினாலும் ஒரு சின்ன டப்பாவே 1000 ரூபாய்க்கு மேலே தான் போகுது. வாங்கினாலும் ஆசை தீர தின்னவும் மேலாண்டு நாங்கள் வாங்கவே மாட்டோம். அதை விட இறைச்சை வாங்கி வீட்டிலேயே செஞ்சிட்டோம்னா எங்களுக்கு போத்தலாக வச்சு சோத்தில் கூட போட்டு சாப்பிட இயலும். சைட் டிஷ்க்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நூடுல்ஸ் அதுபோல் செய்யவும் மேலும். சம்பல் என்ன சரியும் செய்கிறேன்னா 2 வெங்காயத்தை வெட்டினோம்னா அதுலேயும் போட்டு சம்பல் மாதிரியும் செஞ்சு கொள்ள இயலும். பானுக்கு ரொட்டிக்கெல்லாம் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இறைச்ச நீங்கள் நல்லா அவிச்சிட்டு பொரிக்கிறேன்டாலும் பரவாயில்ல, உங்களோட விருப்பம். நான் அது 2 வேலைன்னு அப்படி செய்யலை, இந்த பொரிச்சு மட்டும்தான் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கு நார்மலாக பொரிச்சு எடுத்தாலே போதும். அந்த சம்பல் செய்கிறதுக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மொறுன்னு நல்லா முருவை விட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் சம்பலும் மிச்ச நாளைக்கு கெட்டு போகாது. போட போக்கில் தாச்சிக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா முருகி பொரிஞ்சு வர போக்கில் எல்லாமே குறைஞ்சி அடியில் போயிட்டுரும். சின்ன சின்ன துண்டுகளாக தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் அது மாதிரி பொரிச்சு எடுத்தால் தான் அவங்களுக்கு சம்பல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரட்டி விட்டுட்டிங்கன்னா அதுவே தானாகவே பொரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா முருகி பொரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு மெயினாகவே நல்லா எண்ணெயை வடிய வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ தான் எங்களுக்கு சம்பல் சுருக்காண்டு புஷ் பிடிக்காமல் கெட்டு போகாமல் மிச்ச நாளைக்கு வச்சு சாப்பிடலும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இறைச்சி பொரியட்டும். அதை காட்டில் நாம் இந்த சைட்டில் சம்பலுக்கு தேவையான வெங்காயம் வெள்ளைப்பூடு அதுபோல் வெட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம். முழுக்க இறைச்சி சம்பலில் இறைச்சியை கடிப்படணும்னா நீங்கள் எப்போவுமே இறைச்சி சம்பலில் இறைச்சிக்கு பார்க்க குறைவாக தான் வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் இறைச்சி சம்பலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ இறைச்சிக்கு ஒரு 3 போல் தான் வெங்காயம் எடுத்திருந்தேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்க்கலும். வெங்காயத்தை மெயினாகவே நான் காட்டுற மாதிரி இப்படி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு அப்படியே பொரிக்க போக்கலாம் அதில் மொறுன்னு ஒண்டா பொரிஞ்சு வரும். பெருசாக வெட்டிட்டோம்னா எண்ணெயும் நிறையவே குடிக்கி மொறுன்னு பொரிஞ்சு வராது, அந்த பஞ்சு மாதிரி வந்துடும் வெங்காயம் எல்லாம் பொரிஞ்சு. அதனால் மெலிசாகவே கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வெள்ளைப்பூடு கடிப்படுறதெல்லாம் பெருசாக பிடிக்காது, அதனால் சாப்பிட போக்கில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி குட்டியாக 3 பல் தான் பூண்டு சேர்த்து வைக்கிறேன்.
நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நிறையவே வெள்ளைப்பூடு சேர்க்கலும், பெருசு பெருசாக கூட கட் பண்ணி சேர்க்கலும், அது உங்களோட விருப்பம். பாருங்கள், இறைச்செல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி மஸ்கட் துண்டுகள் மாதிரி நல்லா முருவி வந்திருக்கணும். நல்லா இது மாதிரி முருவி பொரிஞ்சாதான் கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகக்குள்ளேயும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சுருக்காண்டே அரைப்பட்டும் வந்துடும். இப்போ அதே எண்ணெயில் வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கணும். வெங்காயத்தை சேர்க்க போகக்குள்ளே இப்படி கையால் நல்லா பிணைஞ்சிட்டே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டி கட்டி ஆக்கிற வெங்காயம் எல்லாம் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வரும். ஃபஸ்ட்டுக்கு வெங்காயத்தை சேர்க்க போக்கல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வர்றது கொஞ்சம் நேரம் இழுக்கும். ஆனால் போக போக சுருக்காண்டே பொரிஞ்சு வந்துடும். கலர் மாதிரி தீஞ்சிடாமல் கிட்டே நின்று இறக்கிக்கோங்க. கலர் மாதிரி வந்தால் சுருக்காண்டே தீஞ்சு போய்த்துரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா வெங்காயத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இது மாதிரி கலருக்கு வரணும். கையால் உடச்சி பார்த்தோம்னா மொறு மொருண்டு உடையிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு பச்சை கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இறைச்சி சம்பலுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ வெட்டி வச்சிக்கிற வெள்ளைப்பூடை அதோடு சேர்த்துட்டு நல்லா அந்த சலசலப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெள்ளைப்பூடெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சருவு மாதிரி எல்லாமே பொரிஞ்சு வந்துட்டு இப்போ இறைச்செல்லாம் கிரைண்டரில் சின்ன சின்ன துண்டுகளாக இப்படி பிச்சு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இறைச்சியும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நூல் நூல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையுமே அந்த நூல் நூல் மாதிரியே அரைச்சி எடுக்கலும், அது உங்களோட விருப்பம். இப்போ அரைச்சி ஒரு பேனில் நல்லா காய விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா சூடு காட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வரும் இறைச்சி. நாங்கள் சம்பலில் சேர்த்திக்கிற இறைச்சி, அதுக்கப்புறம் வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் தான் பொரிச்சு எடுத்திக்கிறேன். மிச்சமே எண்ணெய் தன்மையும் இருக்கி, அதனால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கி. அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே வச்சே சாப்பிடலும், சுருக்காண்டு கெட்டு போகாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கே விளங்கும், காஞ்ச இறைச்சி மாதிரி நல்லா மொறு மொருண்டு எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆகி இறைச்சி வந்திருக்கேன். அந்த ஸ்டேஜில் இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் கையாலே உடைச்சிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாயில் கடிப்பட போக்கல இது கருவேப்பிலை இது வெங்காயம்னு ஒன்றுமே எங்களுக்கு விளங்காது. சம்பளும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லாவே ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி துண்டு கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 20 கிராம் போல் சேர்த்துருந்தேன். மிச்சமே உரப்பு சேர்க்கல. உங்களுக்கு இதை விட கூடையாக வேணும்னாலும் நீங்கள் சேர்க்கலும். அதோட தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சீனியும் சேர்த்துருந்தேன். அப்போ தான் அந்த காரத்தோட இனிப்பு சுவையும் சேர போக்கல அந்த காரம் எங்களுக்கு விளங்காது. இறைச்சி சம்பல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை குறைச்சே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. சூடாக அந்த வெள்ளைப்பூடு, வெங்காயம், அது வெள்ளைக்கிற எண்ணெயும் அப்படியே ட்ரை ஆகி எங்களுக்கு சம்பல் சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு பிறகு சம்பல் ரெடியாகியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.